Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PGTRB இங்கிலீஷ்க்கு புது சிலபஸ் அப்டேட்டட் சிலபஸில் வந்து ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 8 சானட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ காமனாக வந்து ஷேக்ஸ்பியரோட சானட்ஸ் வந்து எந்த மாதிரி மெத்தடில் இருக்குது, அதில் இருக்க டிவிஷன்ஸ் என்ன, அதனுடைய ரைம் ஸ்கீம் என்ன, அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதியிருக்காரு, யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து நான் ஓவர் வியூ அப்படின்ற ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி டோட்டலாக 8 சானட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது வந்து 2 பேர்த்துக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் WHன்னு ஒரு பர்சனுக்கும் ஒரு மேலுக்கும் அண்ட் டார்க் லேடி அப்படின்ற ஒரு விமனுக்கும் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க 6 சானட்ஸ், ஒரு 6 சானட்ஸ் வந்து அந்த மேலுக்கு WHக்கு டெடிகேட் பண்ண சானட்ஸும் 2 சானட்ஸ் வந்து டார்க் லேடிக்கு டெடிகேட் பண்ண சானட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன மாதிரி பிரிச்சிருக்கேன்னா 3 அதாவது அந்த WHக்கு டெடிகேட் பண்ணதை வந்து ஃபஸ்ட்டு 3 சானட்ஸ் ஒரு வீடியோலையும், அடுத்த 3 சானட்ஸ் இன்னொரு வீடியோலையும், நெக்ஸ்ட் இருக்க 2 சானட்ஸ் டார்க் லேடிக்கு டெடிகேட் பண்ணது வந்து தனியாக ஒரு வீடியோலையும் போடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 சானட்ஸோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து நீங்கள் படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு நல்லாவே மீனிங் புரியும். நீங்கள் 1 டைம்க்கு ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அதனுடைய மீனிங்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ட்ரான்ஸ்லேஷனும் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நோட்டில் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சானட் 18. ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான சானட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சானட் 1லேருந்து 17 வரைக்கும் ப்ரொக்ரியேஷன் சானட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா வந்து அந்த WHக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு இல்லையா, ஒரு ராயல் பர்சன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பர்சனுக்கு டெடிகேட் பண்ணியிருக்கும் போது அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான யங் மேல் மாதிரி ரிச் பர்சன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால அவரோட பியூட்டி வந்து வேஸ்ட் ஆகிடும், நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ நீ அப்படின்ற மாதிரி ஒரு 17 சானட்ஸ் இருக்கும். உன்னோட பியூட்டி வந்து வேஸ்ட் ஆகிட போகுது அப்படின்ற மாதிரியே தான் அந்த ஒரு 17 சானட்ஸ் இருக்கும். ஸோ 18th சானட் மட்டும்தான் வந்து ஓகே இந்த மாதிரி எல்லாமே நீ பியூட்டியாக தான் இருக்க, பட் இருந்தாலுமே வந்து உன்னோடதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா என்னோட இந்த ரைட்டிங்கில் வந்து நீ இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். நெக்ஸ்ட் 18 சானட்ஸ்லேருந்து 126 சானட்ஸ் வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெரைட்டியில் இருக்கும். ஸோ அதில் இது பிகினிங் சானட் அப்படின்றதுனால இது என்ன அப்படின்றது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வாங்க இந்த சானட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். Shall I compare thee to a summer's day? ஸோ shall I compare, இங்கே thee though அப்படின்னு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா you. ஸோ அந்த டைமில் வந்து thee though அப்படின்றது எல்லாமே வந்து you அப்படின்ற வேர்டு தான் வந்து டினோட் பண்ணும். ஸோ அது எங்கே வந்தாலும் இந்த though அல்லது thee அப்படின்னு வந்தாலே you அப்படின்றது தான் மீனிங். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. Shall I compare thee to a summer's day? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று நான் வந்து ஒரு சம்மர் டே கூட கம்பேர் பண்ணுமா. Thou art more lovely and more temperate. ஸோ பட் நீ வந்து ரொம்ப லவ்லியாக இருக்க, ஒரு சம்மர் டேவோட ரொம்ப லவ்லியாக இருக்க, ரொம்ப டெம்பரேட்டாக இருக்க அப்படின்ற பட்சத்தில் வந்து என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்கை வந்து ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து ரொம்பவே குளிராக தான் இருக்கும். ஸோ சம்மர் சீசனில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே எப்படி அந்த நார்மலாக அந்த ஒரு வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வரும்போது இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு மைல்டான ஒரு கிளைமேட் அந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தான் வந்து நல்லாவே வந்து அந்த சம்மர் சீசன் வரும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து சம்மர் சீசனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அங்கே எந்த சீசனை வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னா சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஸோ இங்கே வந்து அவனோட சம்மர் டே கூட கம்பேர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த லைன்லேயே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நீ சம்மர் டேவை விட ரொம்ப லவ்லியாக இருக்க, ரொம்ப டெம்பரேட்டாக இருக்கன்னா மைல்டாக இருக்க. சம்மர் கூட ஒரு சில நாள் வந்து ரொம்பவும் ஹாட்டாக இருக்கும், ஒரு சில நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மேகமூட்டமாக இருக்கும். பட் நீ வந்து மைல்டாக இருக்க. ஒரு அந்த சம்மரில் மிதமாக ஒரு வெயில் அடிச்சுக்கிட்டு அந்த வெயில் வந்து நமக்கு தெரியாத மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு வாக் போகிற மாதிரி நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மைல்டான டெம்பரேச்சராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரஃப் winds do shake the darling buds of May. மே வந்து சம்மர் சீசன் இல்லைங்களா, மேல கூட அந்த ரஃப் விண்ட் இருக்கும்.
அந்த காற்று வந்து பலமாக அடித்து அந்த பட்ஸ் சின்ன பூவெலாம் பூக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு இது காற்று நல்லா பலமாக அடித்து கொட்ட வச்சிரும். அண்ட் சம்மர்ஸ் லீஸ் ஹேத் ஆல் டூ ஷார்ட் அ டேட். அண்ட் சம்மர்ஸோட லீஸை, ஸோ நம்ம வீடெல்லாம் வந்து நம்ம லீஸ் எடுக்கிறோன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து நம்ம வந்து பணம் கொடுத்துட்டு லீஸ் எடுத்து இருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த சம்மர் சீசன் வந்துட்டு பார்த்திங்கன்னா லீஸ் எடுத்திருக்கு. 1 இயரில் வந்து சம்மர் சீசன் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் இருக்கும். அடுத்து ஸ்ப்ரிங் வரும், வின்டர் வரும், ஆட்டம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் தான் அது லீஸ் எடுத்திருக்கு. அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் டூ ஹாட் த ஐ ஆஃப் த ஹெவன் ஷைன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த ஐ ஆஃப் த ஹெவன் அப்படின்றது வந்து சன். ஸோ அந்த ஐ ஆஃப் த ஹெவன் சன் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அண்ட் ஆஃபன் இஸ் ஹிஸ் கோல்டு கம்ப்ளெக்ஷன் டிம்டு. ஸோ அந்த சன் வந்து கோல்டு கலரில் அதனுடைய காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா நம்ம ஸ்கின் அப்படின்ற சொல்லுவோம் இல்லையா, அந்த சன்னோட ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கலரில் இருக்குது. அது வந்து என்ன ஆகுது, சம்டைம்ஸ் வந்து டிம் ஆகிடுது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ஹாட்டாக ஷைன் ஆகுது, சம்டைம் வந்து டிம் ஆகிடுதுன்றப்ப இந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து மறைக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எவ்ரி ஃபேர் ஃப்ரம் ஃபேர் சம்டைம் டிக்ளைன்ஸ். ஸோ ஆனால் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பியூட்டியும் வந்து நமக்கு வந்து போயிடும் இல்லைங்களா. ஸோ ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்து பியூட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அது வந்து எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பை சான்ஸ் ஆர் நேச்சர்ஸ் சேஞ்சிங் கோர்ஸ் அன்ட்ரிம்டு. ஸோ எப்படின்னா நேச்சரோட சேஞ்சிங் கோர்ஸ், இந்த நேச்சர் வந்து இப்படி தான், நம்ம நேச்சர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சம்மர் முடிஞ்சு வின்டர் வரும். அதே மாதிரியே ஒரு இதில் வந்து யங்காக இருக்கும்போது கொஞ்சம் பியூட்டியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பியூட்டி வந்து இருக்கிற பியூட்டி இருக்காது இல்லையா, கொஞ்சம் ஏஜ் ஆக அந்த பியூட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அதே மாதிரி அந்த நேச்சரோட சேஞ்சிங் கோர்ஸில் வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வருது. பட் தை எட்டர்னல் சம்மர். ஸோ இங்கே வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 சானட் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இன்றைக்கி 3 சானட் எடுத்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு 2 சானட் வந்து பெட்ராக்கியன் சானட் இதில் வந்து இருக்கும். பட் ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா இவரோட ரைம் ஸ்கீம் தான், ஷேக்ஸ்பியரோட ரைம் ஸ்கீமில் தான் இருக்கும். பட் வந்து ஃபார்மட் வந்து பார்த்திங்கன்னா 8+6 ஃபார்மட்டில் இருக்கும். ஸோ அது என்ன அந்த 8+6 ஃபார்மட் நம்ம வந்து பிரிக்கிறது தான் வந்து 4+4+4+2 அப்படின்றது நம்மளோட ரைம் ஸ்கீம் ஃபார்மட் ஷேக்ஸ்பியர் இது எல்லாமே. பட் பெட்ராக்கியன் சானட்டில் பார்த்திங்கன்னா 8+6 இருக்கும். அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்பயுமே ஓல்டா அப்படின்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஓல்டா அப்படின்னா டேர்ன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு சானட், எந்த ஒரு சானட் எடுத்திங்கனாலும் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ஒரு ஒரு பிரச்சனையை வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த பார்ட்டில் வந்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒன்று அவங்களோட பியூட்டியை வந்து அழிஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு 8 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 9th லைன் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஓல்டா அந்த டேர்ன் எடுக்குது. ஸோ அந்த டேர்ன் எப்படி வருது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஷேக்ஸ்பியரோட சானட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு 12 லைன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதுவும் லாஸ்ட் அந்த கப்லெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட் செகண்ட் 2 லைன்ஸ், அதாவது 13 and 14th லைன்ஸில் தான் வந்து அந்த டேர்ன் இருக்கும். 13 லைனில் தான் வந்து அந்த டேர்ன் ஸ்டார்ட் ஆகும். பட் ஃபியூ சானட்ஸில் வந்து அவர் பெட்ராக்கியன் ஃபார்மட்டையும் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சானட் தான் வந்து இந்த 18th சானட் அண்ட் செகண்ட் இருக்க சானட்டு 25th சானட்டும் 29th சானட்டும் வந்து பெட்ராக்கியன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் இன்றைக்கி பார்க்க போகிற சானட்லேயே சானட் 65 வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஷேக்ஸ்பியர் சானட்டோட அந்த ஃபார்மேட்டில் வந்து அந்த ஓல்டா இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் கூட கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன சொல்லிகிட்ருக்காரு, அவரோட பியூட்டி வந்து மறைஞ்சிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, பட் தை எட்டர்னல் சம்மர், உன்னோட சம்மர் ஷல் நாட் ஃபேட், உன்னோட பியூட்டி ஷல் நாட் ஃபேட், nor lose possession of the beauty of that fair thou owest. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பியூட்டி உன்னோடது வந்து பொசஷன் அப்படின்றாரு. ஸோ இங்கே வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சம்மரோட லீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து பொசஷன். ஸோ லீஸ் எடுக்கிறது பொசஷன்னா பிலாங்கிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த பொசஷன் வந்து உனக்கே வந்து உரியது, அது வந்து ஃபேட் ஆகாது. நார் ஷால் டெத் பிராக் தோ ஒண்டர்ஸ் இன் ஹிஸ் ஷேடு. ஸோ டெத்து கூட அந்த ஒரு இதை வந்து உன்னோட இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, உன்னோட பியூட்டி அழகை வந்து
நான் மறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அது தன்னைத்தானே வந்து பெருமையாக பேசிக்க முடியாது. நான் கொண்டு போயிட்டேன் அழகா அப்படின்ற மாதிரி பெருமையாக பேச முடியாது. ஏன்னா வென் இன் எட்டர்னல் லைன்ஸ் டு டைம் தோ க்ரோவஸ்ட், இந்த எட்டர்னல் லைனில் வந்து டைம் ஆக ஆக உன்னோட பியூட்டி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம படிக்கிறப்பே தெரியுது இல்லைங்களா, அந்த பியூட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு அவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பர்சன் அப்படின்றத. ஸோ இந்த மாதிரி டைம் ஆக ஆக இந்த எட்டர்னல் லைன்ஸ் மூலியமா, ஸோ இட் இஸ் மீன் பை த சானட், இந்த எட்டர்னல் லைன்ஸ் அப்படின்றது இந்த திஸ் சானட், இந்த எட்டர்னல் லைன்ஸ் மூலியமா உன்னோட அழகு வந்து டைம் ஆக க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ லாங் அஸ் மென் கேன் ப்ரீத் ஆர் ஐஸ் கேன் சி, ஸோ இந்த உலகத்தில் வந்து மென்னை ப்ரீத் பண்ணுற வரைக்கும், கண் பார்க்குற வரைக்கும், ஸோ லாங் லிவ்ஸ் திஸ் அண்ட் திஸ் கிவ்ஸ் லைஃப் டு தி, அது வரைக்குமே இந்த சானட் வந்து இருக்கும். இந்த சானட்டை வந்து படிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த சானட் திஸ் gives life to thee, அது வந்து உனக்கு வந்து ஒரு உயிரை கொடுக்கும், உன்னோட அழகை வந்து இந்த உலகம் ஃபுல்லாக பரப்போம் அப்படின்றது தான் வந்து இந்த சானட் 18ல் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சானட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனோட டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஷால் ஐ கம்பேர் யூ டு அ சம்மர்ஸ் டே, யூ ஆர் மோர் லவ்லி அண்ட் மோர் மாடரேட். Harsh winds disturb the delicate buds of May and summer doesn't last long enough. Sometimes the sun is too hot and its golden face is often dimmed by clouds. All beautiful things eventually become less beautiful, either by the experiences of life or by the passing of time. But your eternal beauty won't fade, nor lose any of its quality, and you will never die, as you will live on in my enduring poetry. As long as there are people still alive to read poems, this sonnet will live and you will live in it. ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிரான்ஸ்லேஷன். அண்ட் இந்த போயத்தை பற்றி முக்கியமான விஷயம் என்னென்னா, இதனுடைய சென்ட்ரல் மெசேஜ் வந்து ட்ரூ பியூட்டி என்டியூர்ஸ் பியாண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ஸோ உண்மையான அழகு வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை தாண்டி இருக்கும். உன்னோட அழகு வந்து இந்த உலகத்தை தாண்டி, உலகத்தை இருக்கிற வரைக்கும் வந்து இந்த உன்னோட அழகு வந்து பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து இதனுடைய சென்ட்ரல் மெசேஜ். நெக்ஸ்ட் சானட் 29. இந்த சானட்டை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாம் நார்மலாக வந்து நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றப்ப வந்து என்ன பண்ணுவோம், நம்ம புலம்புவோம், அழுவோம், ஐயோ ஏன் இந்த கடவுள் வந்து நம்ம இதை வந்து கேட்கவே மாட்டேன்றாரு, நம்மளோட வாய்ஸ் வந்து இந்த கடவுளுக்கு கேட்கவே கேட்காதா, எப்போ நமக்கு பதில் சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாகவே இருந்துகிட்ருப்போம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பையனை, இந்த WH அந்த பர்சன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட நினப்பு வந்த உடனே இந்த கவலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத வந்து எப்படி அழகாக சொல்கிறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். when in disgrace with fortune and men's eye, ஸோ எனக்கு வந்து எப்போ வந்து என்னோட லக்கு வந்து பேடாக மாறுதோ, when in disgrace with ஃபார்ச்சூன்லேருந்து எனக்கு வந்து பேட் லக் வருதோ, and men's eyes I all alone beweep my outcast state, நான் தன்னந்தனியாக உட்காந்து என்னோட கஷ்டத்தை நினச்சி நான் வந்து கவலைப்பட்டு வருத்தப்பட்டுட்ருப்பேன், வந்து அந்த மாதிரி வருத்தப்பட்டுட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ட்ரபிள் டெஃப் ஹெவன் வித் மை பூட்லெஸ் கிரைஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறான்னா, நாம் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம், நார்மலாக வந்து கவலை வந்ததுனாலே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுவோம். ஸோ அவர் ப்ரே பண்ணும்போது அந்த ப்ரேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்காமலே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஹெவனை வந்து டெஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு காது கேட்கல, என்னோட அவ்வளோ பெரிய அழுகைக்கும் வந்து அது காது கேட்காம அது என்னை பற்றி திரும்பாமலே இருக்குது, எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காமலே இருக்குது. அண்ட் லுக் அப்பான் மை செல்ஃப் அண்ட் கர்ஸ் மை ஃபேட், அதுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னோடனே என்ன ஆகுது, என் லைஃப்பை பார்த்து ஐயோ என் விதி இப்படி தானா, என்னோட தலைவிதி இதுதானா அப்படின்ற மாதிரி நானே வந்து கவலைப்பட்டு என்னோட விதியை வந்து நானே வந்து கர்ஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது சாபம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. wishing me like to one more ரிச் இன் ஹோப். ஸோ எனக்கு வந்து நானே ஆசைப்பட்டுக்குவேன், என்னடா நம்ம வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நமக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி. ஒரு சிலர்லாம் ரொம்ப ரிச்சாக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது, ஆர்ட் நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்கள மாதிரிலாம் ஏன் நான் இல்லை, இவனை மாதிரி ஏன் நான் இல்லை, அவனை மாதிரி ஏன் நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தடவையும் பார்க்குறப்ப நான் வந்து நினைப்பேன். விஷிங் மீ லைக் டு ஒன் மோர் ரிச் இன் ஹோப்,
featured like him with friends possessed. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குவாங்க, அந்த ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஏன் இல்லை, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்கில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. டிசைரிங் திஸ் மேன்ஸ் ஆர்ட் அண்ட் தட் மேன்ஸ் ஸ்கோப். இந்த மேனோட மாதிரி ஆர்ட் எனக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்டட் லீஸ்ட். பட் எனக்கு என்ன இருக்கோ அதுலேருந்து வந்து எனக்கு எந்த ப்ளஷரும் இல்லை. ஸோ நார்மலாகவே வந்து நமக்கு நம்ம நிறைய பேரோட பிரச்சனை இதுதான். நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டோம். இவன் மட்டும் இவனுக்கு மட்டும் நிறைய இருக்குது, இவனை மாதிரி நம்ம ஏன் இல்லை, அவனை மாதிரி நம்ம ஏன் இல்லை அப்படின்றது வந்து நார்மலாகவே நம்ம எல்லாருக்குமே வர வந்து ஒரு எண்ணம் தான். அதை வந்து அழகாக இந்த லைனில் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் நான் வந்து அதை ஃபுல் லைன் வந்து நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். வித் வாட் ஐ மோஸ்ட் என்ஜாய் கண்டென்டட் லீஸ்ட். நான் என்னென்னலாம் வச்சுருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம், அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி தான் வந்து நம்ம கவலைப்பட்டுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கவலை தான் நான் பட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு ஏன்டா லைஃப் இப்படி இருக்குது, இவனை மாதிரி நான் ஏன் இல்லை, அவனை மாதிரி நான் இல்லைன்னு கவலைப்பட்டுட்ருக்கேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டா வந்து 9th லைனில் ஸ்டார்ட் ஆகுது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. in these thoughts myself almost despising. ஸோ இந்த மாதிரி தாட்டில் வந்து நான் வந்து என்னையே வந்து ஹேட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்படுறேனே, ஏன் இப்படி இருக்குன்னு என்ன நானே ஹேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹாப்பிலி ஐ திங்க் ஆன் தி அண்ட் தென் மை ஸ்டேட். ஸோ அப்போ வந்து நான் வந்து உன்னை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னவொடனே என்னோட ஸ்டேட் வந்து மாறிடுது. எப்படின்னா ஹாப்பியாக மாறிடுது. உன்னை நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை பற்றி நினச்ச உடனே என்னோட ஸ்டேட் வந்து ஹாப்பியாக மாறிடுது. ஒரு சேடான ஒரு ஸ்டேட்லேருந்து ஹாப்பியாக மாறிடுறேன். லைக் டு த லார்க் அட் த பிரேக் ஆஃப் த டே ரைசிங். ஸோ எந்த மாதிரினா லார்க் அப்படின்றது வந்து ஒரு பேர்டு. ஸோ அந்த பேர்டு வந்து பிரேக் ஆஃப் த டே அப்படின்றப்ப அந்த ஈவினிங் முடிஞ்சு நைட்டு, அந்த டே முடிஞ்சு நைட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அரைசிங் ஃப்ரம் சலன் எர்த். ஸோ இந்த ஒரு கர்ஸ்ஃபுல்லான ஒரு எர்த்து, இந்த ஒரு பேடான ஒரு ஏர்த்து அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அந்த ஏர்த்துலேருந்து ஒரு ரைஸ் ஆகி ஹெவனோட கேட்டுக்கு போய் ஹைம்ஸ் பாடுதான், ஒரு ஸ்ப்ரேயர் பாடுதான். ஸோ ஃப்ரம் சலன் எர்த் சிங்ஸ் ஹைம்ஸ் அட் ஹெவன்ஸ் கேட் கிட்ட போய் சாங் ப்ரே பண்ணுது. ஃபார் தை ஸ்வீட் லவ் ரிமெம்பர் சச் வெல்த் பிரிங்ஸ் தட் தென் ஐ ஸ்கான் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ். ஸோ உன்னோட அந்த உன்னை பற்றி நான் நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ உன்னோட லவ்வை நினைக்கிறப்ப என்னோட லைஃபே வந்து ஒரு ரிச்சாக மாறுது. என்னோட லைஃபே வந்து ஒரு அவ்வளோ பணக்காரனா ஆகின மாதிரி ஒரு ஸ்டேட்டை கொடுக்குது. தென் ஐ ஸ்கான் டு சேஞ்ச் மை ஸ்டேட் வித் கிங்ஸ். எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தையும் எந்த அளவுக்கு ஒரு ரிச்னஸையும் வெல்த்தையும் மனசில் கொடுக்குது அப்படின்னா, நீ வந்து கிங்காக ஆயிக்கோ அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு வந்து நான் இந்த ஸ்டேட்டை விட்டுட்டு நான் மாற விரும்பலை, ஒன்றை நினைக்கிற ஸ்டேட்டை விட்டுட்டு நான் கிங்காக கூட போக விரும்பலை அப்படின்றத தான் வந்துட்டு இந்த ஒரு சானட்டில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட வாழ்க்கை வந்து ரொம்பவே கேவலமாக ஒரு கேர்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. காட் என்னோட இதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. நான் ஏன் இவனை மாதிரி இல்லை அவனை மாதிரி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். அந்த சமயத்தில் உன்னோட நினப்பு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகி, எப்படி ஒரு பேர்டு வந்து இந்த ஒரு ஏர்த்லேருந்து பறந்து போய் ஹெவனில் நின்று பாட்டு பாடுதோ அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு வெல்த்தியான ஒரு பர்சன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப நீ கிங்காக இருந்துக்கோ அப்படின்றப்ப கூட எனக்கு வேணாம், நான் அவனை மட்டும் நினச்சிட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த சோனட்டில். ஸோ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, when my luck has failed and no one gives me any sympathy, I sit all alone and cry about being an outcast and bother the deaf ears of heaven with my useless cries and examine myself and curse my fate, wishing that I was like someone with good prospects, or that I looked like another, or had friends like yet another, coveting this man's skill and that man's range, totally dissatisfied with the things I usually enjoy. Yet, as I am thinking these thoughts, almost believing myself despicable, I think of you by chance, and then my soul, like the lark rising from the glum earth at daybreak, sings hymns to at heaven's gate. Because when I remember your sweet love, the thought brings such wealth that I would then refuse to change places with
kings. ஸோ இதுதான் வந்து இதனுடைய டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த சானட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷேக்ஸ்பியரோட சானட்லேயே வந்து 3 சானட் வந்து ஒன் சிங்கிள் சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சானட் எதுனா சானட் 12, 15 and 29. ஸோ இதுவுமே வந்து ஒரு சிங்கிள் சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு சானட். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1 மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சானட் 65. ஸோ இந்த சானட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு சானட் 18 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சானட் அதே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து உலகத்தில் வந்து அங்கே என்ன சொன்னேன்னா பியூட்டி அழிஞ்சு போயிடும், பட் என்னோட இதில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இங்கே வந்து அதே தான் சொல்கிறாங்க, பியூட்டி அழிஞ்சு போயிடும், பட் அந்த பியூட்டி அழிஞ்சு போகிறத வந்து நிறைய திங்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி இந்த ஏர்த்துமே ஒரு நாள் வந்து அழிஞ்சு போகலாம், ஓஷன் அழிஞ்சு போகலாம், இந்த மாதிரி அதெல்லாமே அழிஞ்சு போகும்போது பியூட்டி எம்மாத்திரம், இந்த ஏர்த்தே அழிஞ்சு போகும் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் பியூட்டி எம்மாத்திரம் அதுவும் கண்டிப்பாக ஒரு நாள் அழிய தான் போகுது இல்லையா, அந்த மாதிரி அழிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் உன்னோட பியூட்டி வந்து இங்கே வந்து இந்த போம் மூலயமா, இந்த சானட் மூலயமா லைஃப் லாங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கிட்டத்தட்ட வந்து சானட் 18ல் இருக்கிற அதே ஒரு டோன் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் வந்து அந்த அழியிறது வந்து மார்டல் பீயிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இதெல்லாம் வந்து பற்றி நிறைய சொல்லியிருப்பார். Since brass nor stone nor earth nor boundless sea but sad mortality overweighs their power. ஸோ இந்த டெத் அப்படின்ற மார்ட்டாலிட்டி, சேட் மார்ட்டாலிட்டி ஏன்னு சொல்கிறோன்னா அழிஞ்சு போகக்கூடியது, அந்த மார்ட்டாலிட்டி மார்ட்டல் அப்படின்னும் போது அழியக்கூடியது, இம்மார்ட்டல் அப்படின்றப்ப அழியாதது. ஸோ இது எல்லாமே வந்து மார்ட்டல் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிராஸ், ஸ்டோன், எர்த், பவுண்ட்லெஸ் சி பட் சேட் மார்ட்டாலிட்டி ஓவர்வேஸ் தேர் பவர். இந்த பிராஸ் ஆகட்டும், ஸ்டோன் ஆகட்டும், எர்த் ஆகட்டும், சி ஆகட்டும், இது எல்லாமே பவர்ஃபுல்லானது. பட் இது எல்லாத்தையும் விட இதையே எல்லாத்தையுமே வந்து அந்த மார்ட்டாலிட்டி அழிவு அப்படின்றது வந்து அதனுடைய பவரில் வந்து இது வந்து எடுத்துக்கும். ஸோ ஹவு குட் பியூட்டி இந்த அழிவு வந்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டெத்து வந்து ரொம்ப சேடாக இருக்குது, அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹவு வித் திஸ் ரேஜ் ஷால் பியூட்டி ஹோல்ட் அ ப்ளீ whose action is no stronger than a flower. ஸோ இவ்வளோ இதாக இருக்கும்போதே, இவ்வளோ நல்ல பெரிய பெரிய திங்ஸே வந்து மார்ட்டாலிட்டி கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போகும்போது இந்த பியூட்டி, ஹவு வித் திஸ் ரேஜ் ஷால் பியூட்டி ஹோல்ட் அ ப்ளீ, இது ஒரு சின்ன விஷயம், இது எப்படி வந்து சர்வைவ் ஆகும், இந்த பியூட்டி வந்து எப்படி சர்வைவ் ஆகும், ஹூஸ் ஆக்ஷன் இஸ் நோ ஸ்ட்ராங்கர் தென் அ ஃப்ளார். ஸோ இந்த பியூட்டி எந்த மாதிரி, ஒரு ஃப்ளார் மாதிரி, ஒரு ரொம்ப வந்து ஒரு டெலிகேட்டான ஃப்ரெஜைலான ஒரு ஃப்ளார் மாதிரி, எப்படி ஒரு நாள்லேயே வாடி போயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வந்து பியூட்டி. ஸோ இங்கே வந்து பியூட்டியை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு கூட கேட்கலாம். இட் இஸ் கம்பேர்ட் டு அ ஃப்ளார் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி இருக்க பியூட்டி வந்து சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடும். ஓ ஹவு ஷால் சம்மர்ஸ் ஹனி பிரெத் ஹோல்ட் அவுட் அகெயின்ஸ்ட் த ராக்ஃபுல் சீச் ஆஃப் பேட்டரிங் டேஸ். ஸோ இங்கே வந்து ஒரு ஆர்மி மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா சம்மரோட ஸ்வீட் பிரெத் வந்து எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும், ஏன்னா அடுத்து வந்து வின்டர் வருது இல்லைங்களா, உள்ளே வந்து அது ஒரு ஆர்மி மாதிரி வருது, அந்த இது வந்து ஒரு ஆர்மி மாதிரி வருது. ஸோ அந்த வரும்போது டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மி மாதிரி வரும்போது நம்ம எப்படி வந்து இந்த சம்மரோட பிரெத் வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாலும் இது ஹோல்ட் பண்ண முடியுமா, முடியாது, அது கண்டிப்பாக போயே தான் ஆகணும். ஸோ அதை தான் வந்து இந்த 2 லைன்ஸில் சொல்கிறாங்க. வென் ராக்ஸ் இம்ப்ரெக்னபிள் are not so stout nor gates of steel so strong but time decays. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ராக்ஸ், அழிக்கவே முடியாத ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு நம்ம வந்து இது வந்து சர்வை பண்ண முடியாது, பட் டைம் வந்து பிரேக் பண்ணிவிடும் அந்த அழிக்கவே முடியாதுன்னு சொல்கிற ராக்கையும். கேட்ஸ் ஆஃப் ஸ்டீலான ஒரு கேட்டையுமே வந்து இந்த டைம் வந்து நாளாக வந்து கேட் வந்து துரு பிடிக்கும், ராக்ஸ் வந்து உடையும், கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி கல்லாகும், கல்லேருந்து மண்ணாகும், அந்த மாதிரி தான் இந்த மண்ணெல்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து டைம் ஆக வந்து அதெல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான திங்ஸ், அதுவுமே வந்து டீகே ஆகிடும், அழிஞ்சிடும். ஸோ இந்த பியூட்டி வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ ஃபியர்ஃபுல் மெடிடேஷன். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு ஓ எனக்கு பயமாக இருக்குது, இதெல்லாம் நினைக்கிறதுக்கே வந்து பயமாக இருக்குது. வேர் அலாக், இது வந்து அலாஸ் அப்படின்ற நம்ம சொல்லலாம். அலாஸ் நம்ம ஒரு இன்டர்ஜெக்ஷன் அது. Shall time's best jewel from time's
செஸ்ட் லை ஹிட். ஸோ டைமோட பெஸ்ட் ஜுவல் வந்து டைம் கிட்டே நம்ம போய் அதனுடைய ஜுவல்லரி பாக்ஸ்லேயே மறைச்சி வச்சா கூட அதனால் கண்டுபிடிச்சி இது பண்ண முடியும் இல்லையா. இங்கே வந்து நம்ம 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பியூட்டியை வந்து நம்ம மறைச்சி வச்சாலும் டைம் கிட்டேருந்து நம்மளால் வந்து எதையுமே வந்து எதை மறைச்சி வச்சாலும் டைம் கிட்டேருந்து எதையுமே நம்மளால் மறைச்சி வைக்க முடியாது. ஸோ அது எந்த திங்ஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஜுவல்ல வந்து கொண்டு போய் அதனுடைய அதனுடைய டைமோட செஸ்ட்லேயே அந்த ஜுவல்லரி பாக்ஸ்லேயே வந்து மறைச்சி வச்சுருந்தாலும் நாளாக வந்து அந்த எந்த ஜுவல்லாக இருந்தாலும் டைமண்ட் ஆனாலும் சரி, எந்த ரூபி ஆனாலும் சரி, அதுவுமே நாளாக அழிய தான் போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தான் போகுது. ஸோ அப்போ என்னாகும், பியூட்டியுமே வந்து அழிய தான் போகுது. ஆர் வாட் ஸ்ட்ராங் ஹேண்ட் கேன் ஹோல்ட் ஹிஸ் ஸ்விஃப்ட் ஃபுட் பேக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஸ்விஃப்ட் ஃபுட் அப்படின்றது வந்து டைமோட ஸ்விஃப்ட் ஃபுட். ஸோ டைம் வந்து எந்த ஸ்ட்ராங்கான ஹேண்டை வச்சு ஸ்டாப் பண்ண முடியாது. டிக் 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 டிக்குன்னு அது போயிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எந்த இதையும் வச்சு நம்ம அதனுடைய ஸ்விஃப்ட் ஃபுட் வேகமாக நகர்றது, அது வேகமாக நகர்ந்து போயிட்டே இருக்குது, அது எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்டையும் வச்சு நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆர் ஹூ ஹிஸ் ஸ்பாயில் ஆஃப் பியூட்டி கேன் ஃபார்பெட். யாராவது வந்து இந்த பியூட்டி வந்து வீணாக போகிறத வந்து தடுக்க முடியுமா, யாரால தடுக்க முடியுமா, இந்த டைம் போக போக பியூட்டி வந்து வீணாக போகிறது யாராலையும் தடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ டைமை வந்து இங்கே பர்சானிஃபை பண்ணியிருக்காரு, ஸ்விஃப்ட் ஃபுட் பேக், அதுக்கு வந்து ஒரு வேகமாக ஒரு கால் இருக்க மாதிரியும் அதை வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 லைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை சொல்லுது. இந்த மாதிரி வந்து டைம் வந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்குது, எதாக இருந்தாலும் அதற்கு டைம் கிட்ட வரும்போது அது அழிஞ்சு போயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் லாஸ்ட் 2 லைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டா, இந்த ஓ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து ஓல்டா ஒரு டர்ன் எடுக்கிறார். ஓ நன் அன்லெஸ் திஸ் மிராக்கிள் ஹாவ் மைட். எதுவுமே வந்து உன்னோட பியூட்டியை வந்து அழிவுலேருந்து காப்பாற்ற முடியாது. அன்லெஸ் திஸ் மிராக்கிள் ஹாவ் மைட். இந்த மிராக்கிள் தான் வந்து உன்னோட இதுலேருந்து உன்னோட பியூட்டி அழியறதுலேருந்து காப்பாற்ற முடியும். அது எந்த மிராக்கிள் அப்படின்னா இந்த சானட்ஸ், இந்த போம்ஸ், அதுதான் சொல்கிறார். திஸ் மிராக்கிள் அப்படின்றது வந்து இந்த சானட்டை வந்து குறிக்கும். தட் இன் பிளாக் இங்க் மை லவ் மே ஸ்டில் ஷைன் பிரைட். இந்த எழுதுறது வந்து நான் பிளாக் இங்கில் தான் எழுதியிருக்கேன், பட் என்னோட லவ் வந்து இன்னுமே வந்து பிரகாசமாக வந்து இதாக போகுது, ஒளிரப்போகுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காரு இந்த சானட்டில். ஸோ இதனுடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா, சின்ஸ் neither brass nor stone nor earth nor the limitless ocean can resist the power of mortality, how could beauty have a chance of resisting its force when beauty's power is no stronger than that of a flower? Oh, how could the sweet smelling breath of summer hold out against the fierce attack of warlike time when invulnerable rocks are not strong enough nor steel gates firm enough to resist its decaying force? Oh, terrifying thought! Where could time's finest jewel be hidden from time itself? Or what strong hand could slow time down? Or who is there to forbid its destruction of your beauty? Oh, no one, unless this miracle should happen, that the one I love will continue to shine brightly in black ink. நான் லவ் பண்ணுற மனுஷன் வந்து இந்த பிளாக் இங்க் மூலம் தான் வந்து கண்டினியூவாக வந்து ஷைன் பண்ணிகிட்ருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து டைமை வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் வந்து அடுத்த 3 சானட்டையும் அதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து அடுத்த 2 சானட்டையும் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.